ஃபிலிம் டுனேல் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். ஒருத்தர் திரையுலகத்தில் உயிரோடு இருக்கிறப்ப அவருக்கு பல விருதுகள் வரும். இன்னும் சொல்லப்போனால் ஆஸ்கார் விருதுகள்லாம் வாங்கின நாயகன்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இறந்த பிறகு மிகப்பெரிய விருதை நிறைய பேர் வாங்கியிருக்காங்களா அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு செய்தி தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயகாந்த் அவர்கள் மத்திய அரசு பத்மபூஷன் விருதை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும். அதை வாங்கிறதுக்கு பிரேமலதா அவர்கள் கூட நேரடியாக சென்றிருந்தாங்க டெல்லிக்குன்னு கூட நம்ம பார்த்துருக்கோம். இறந்த பிறகும் அவருக்கு அந்த விருது கலை சேவைக்காகவும் அவர் மக்களுக்கு ஆற்றிய தொன்றதுக்காகவும் அவருடைய அரசியல் சேவைக்காகவும் அந்த விருது மத்திய அரசு கொடுத்துருக்கிறது. இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக யாரும் பார்க்கல. ஏன்னா அந்த விருதுக்கே பெருமை அப்படின்னு தான் பார்த்துருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய விருது விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. என்னென்னா, இன்றைக்கு கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் மறைந்து 4 மாதங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 125 நாளில் விஜயகாந்த் சமாதிக்கு 15 லட்சம் பேர் போயிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு சென்னை மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா அம்மையார், கலைஞர் அவர்களுக்கும், எம்ஜிஆர் அவர்களுக்கும், அண்ணா அவர்களுக்கும் சமாதிகள் இருக்கிறது. இந்த சேர அடையார் கிண்டி தேசிய பூங்காவில் பார்த்திங்கன்னா பக்தவச்சலம் அவர்களுக்கும், காமராஜ் அவர்களுக்கும், செக்கெழுத்த வாவு சிதம்பரனார் அவர்களுக்கும், இன்னும் 2-3 பேர்களுக்கெல்லாம் அங்கே நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி தேசத்துக்காகவும் நம்ம தமிழக மக்களுக்காகவும் பாடுபட்ட இந்த தலைவர்களை விட விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவிடத்திற்கு 125 நாளில் 15 லட்சம் பேர் பார்த்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 15 லட்சம் பேருக்கு தொடர்ந்து உணவு வழங்கி விஜயகாந்த் சமாதியில் பண்ணுறாங்க. இப்போ நான் குறிப்பிட்டு சொன்ன கிண்டியில் இருக்கக்கூடிய பூங்காவில் இருக்கக்கூடிய காமராஜ் அவர் நினைவு மாவட்டம், பக்தவச்சலோட நினைவு மாவட்டம், வீரபாண்டி கட்டபனுடைய சிலையாகட்டும், செண்பகராமன் சிலையாகட்டும், வஉசியுடைய நினைவு மண்டபமாகட்டும், ராஜாஜி நினைவு மண்டபம் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் அங்கு நினைவு மண்டபம் இருக்கிறது. இந்த சைடு மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், திரு எம்ஜிஆர் அவர்கள்ட்டும், அண்ணா அவர்கள்ட்டும் இவர்களுக்கெல்லாம் நினைவிடம் இருக்கிறது. ஆனால் எங்கு பார்க்க வர மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட இந்த 2 நினைவிடத்தில் எங்கேயும் கொடுத்ததில்லை. எம்ஜிஆர் சமாதியிலும் சரி, மெரினாவில் இருக்கக்கூடிய எல்லா சமாதிகளும் சரி, இந்த சைடு காங்கிரஸ் லீடருக்கு வைக்கப்பட்ட கிண்டி தேசிய பூங்காவில் இருக்க சமாதியிலும் சரி, குடிக்க தண்ணீர் கூட மக்களுக்கு கொடுத்ததில்லை. ஆனால் இந்த 2க்குமே சம்பந்தமே இல்லாமல் ஹார்ட் ஆஃப் சிட்டிக்கு நடுவில், ஒரு நகரத்துக்கு நடுவில், கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் விஜயகாந்தினுடைய தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிற அவருடைய அந்த தலைமை நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்தினுடைய நினைவு இல்லத்தில் 125 நாட்களில் 15 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த 15 லட்சம் பேருக்கும் தொடர்ந்து உணவை வழங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா விஜயகாந்தினுடைய பிரதான பேஸே என்னென்னா, எம்ஜிஆர் மாதிரி அவர் யாரை பார்த்தாலும் சாப்பிட்டுன்னு தான் சொல்லுவார். ராஜாபார் தெருவில் அவருடைய அலுவலகத்தில் சாப்பிடாத நடிகர்கள் கிடையாது, டைரக்டர் கிடையாது. ஒருத்தருக்கு சினிமாவில் வாய்ப்பு இல்லை, மற்ற வேலை சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்குன்னா அவர் தேடி போகிற இடம் ராஜாபார் தெருவில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அலுவலகம் தான். ஏன்னா அட்சய பாத்திரம் மாதிரி அவர் சாப்பாடு போட்டுக்கொண்டே இருப்பார். வரவன் போகிறவங்களாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அந்தளவு சாப்பாட்டுக்கான ஒரு சமத்துவத்தை கொண்டு வந்தான் திரு விஜயகாந்த் அவர்கள். சினிமாவில் நடிக்கிற நடிகைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கப்படுறதோ அதே கீழே இருக்கக்கூடிய டெக்னீஷியனுக்கு கொடுக்கணுன்ற அந்த சமத்துவத்தை கொண்டு வந்து தான் திரு விஜயகாந்த் அவர்கள். ஏன் குறிப்பிட்டு சாப்பாடை திருப்பி சொல்கிறேன்னா, அவர் விஜயகாந்த் தான் விஜயகாந்த் ஃபாலோ பண்ண ஒரே தலைவர் யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் வயிறு காஞ்சா மனுஷனால் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை தான் விஜயகாந்த் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடித்தார். அவர் இறக்கும்போது என்ன கடைப்பிடித்தாரோ, இறந்த பிறகும் அவர் குடும்பத்தை சார்ந்த அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்களும், மகன் சண்முக பாண்டியனும், இன்னொரு மகனும் இருக்கவர்களும் எல்லாருமே பார்த்திங்கன்னா, விஜயபிரபாகரன் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறாங்க. அதாவது ஒரு விஜயகாந்தனுடைய சமாதிக்கு ஒருத்தர் வராருன்னா அது விஜயகாந்தை பார்க்க வரார். அந்த மாதிரி பார்க்க வரார் தாகத்தோடு திரும்பி செல்லக்கூடாது. அவருக்கு மோர் கொடுங்க. விஜயகாந்தை பார்த்து வந்துட்டேன்னா உயிரோடு இருக்கிறப்ப யார் பார்த்துட்டு வந்தாலும் அவரை சாப்பிடாமல் அவர் திருப்பி அனுப்ப மாட்டார். அவர் தான், அதனால தான் சொல்கிறேன், அவர் இருக்கும்போது எல்லோரும் எப்படி சாப்பிட வைத்து அழகு பார்த்தாரோ, அவர் இறந்த பிறகும் அதே நடக்கணும்னு சொல்லி தான் விஜயகாந்தனுடைய சமாதிக்கு ஒருத்தங்க பார்க்க வந்தாங்கன்னா உடனடியாக அவங்க சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி அந்த அன்னதானத்தை திட்டத்தை தொடங்கி வைத்து தொடர்ந்து தானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். தானத்திலே சிறந்த தானம் நிதானம் சொல்லுவாங்க. ஆனால் விஜயகாந்தை பொறுத்தவரை தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். ஏற்கனவே பத்மபூஷன் விருதை அவர் பெற்றிருக்கிறார். இப்பொழுது லிங்கன் புக் ஆஃப் அவார்ட்ஸ், அதாவது லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு
உலக சாதனை, அதாவது 125 நாள் 15 லட்சம் பேர் பார்த்தது மட்டுமல்லாமல் 4 மாதம் தொடர்ந்து உணவளித்து கொண்டு விஜயகாந்தை பார்க்க வர தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மனதையும் குளிர வைத்து வயிறையும் குளிர வைக்கிறதுனால இந்த அன்னதான பணி தொடர்ந்து நடக்கிறதுனால அதை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற நிறுவனம் அங்கீகரித்து உலக சாதனை ரெக்கார்ட்ஸில் அதை பதிவு பண்ணி அதற்கான சான்றிதழை விஜயகாந்த் சமாதியில் வழங்கியிருக்கிறது. அப்போ தான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன பதிவை உங்களுக்கு நினைவிட்டு விரும்புகிறேன். அதாவது ஒருத்தர் இருக்கும்பொழுது அவருக்கு விருதுகள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தியோ அவருடைய பப்ளிசிட்டியை பயன்படுத்தியோ அவர் மூலம் நம்ம எதனா ஒரு ஆதாயத்தை தேடலான்னு சொல்லி நிறைய பேர் விருது கொடுப்பாங்க. ஆனால் இறந்த பிறகும் ஒருத்தருக்கு விருது வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அவர் செய்த நற்பையினுடைய மிகப்பெரிய ஒரு சான்று. அவர் நல்ல விஷயங்களை பண்ணி கொண்டு சென்றிருக்கிறார். இன்றும் அவர் இறந்தும் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் இறந்த பிறகும் பிறந்த பிறகும் அவருடைய நல்ல விஷயங்களை அவர் தலைமுறைகள் தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த விருதுக்கான சான்று. ஏற்கனவே மத்திய அரசால் பத்மபூஷன் விருது பெற்று அந்த விருதை பெருமை சொல்லப்பட்ட விஜயகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கு எந்த நடிகர்களுக்கும் கிடைக்காத விருது. இதை நீங்கள் இங்கே பதிவு சொல்லுங்கள். பத்மபூஷன் விருது நிறைய பேர் கிடைச்சிருக்கு. ரஜினி கிடைச்சிருக்கு, இளையராஜா கிடைச்சிருக்கு, கமலுக்கு கிடைச்சிருக்கு, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் திரையுலகத்தை சேர்ந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், 125 நாளில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் பார்க்குறாங்க. 4 மாதத்தில் தொடர்ந்து அந்த 15 லட்சம் பேர் உணவருந்தி செல்லியிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் அதற்கான ஒரு நற்சான்றிதழையும் கொடுத்துருக்கு. லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனம் இந்த மாதிரி தொடர்ந்து உணவளித்து ஒரு நினைவு மண்டபத்தில் இருக்கிறது உலகத்திலே இதுதான் முறைன்னு சொல்லி விஜயகாந்தினுடைய பெருமை சேர்த்திருக்கிறது. விஜயகாந்த் என்ன வாழ்வியலில் இருக்கிறப்ப நினைத்தாரோ அதை அவர்களுடைய வாரிசுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த ரெக்கார்ட் பண்ணது மூலம் அன்னதானம் பண்ணுறது எவ்வளோ ஒரு உகந்தது அப்படின்றது வெளியுலகத்துக்கும் தெரிய வருகிறது. நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்க்காமல் மக்களுக்கு தொண்டாட்டினால் உங்களை விருதுகள் தேடி வரும். அந்த விருது நீங்கள் இறந்த பிறகும் வருன்றதுக்கு விஜயகாந்தினுடைய அந்த சமாதியில் தினந்தோறும் வருவடைய அந்த அன்னதானமே மிகப்பெரிய சாட்சி. ஏற்கனவே பல விருதுகள் விஜயகாந்த் வாங்கியிருந்தாலும் அவர் இறந்த பிறகு தன்னுடைய சமாதிக்கு இன்னும் மக்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்றத மக்களிடம் பறைசாற்றும் விதமாக அந்த மக்கள் எந்த வித கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் விஜயகாந்த் சமாதிக்கு போய் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் மேலே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நடக்கிறதுல கூட கால் சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெட் கார்பெட் போட்டிருப்பாங்க. மேலேயும் எல்லாமே கூரைகள் போட்டிருப்பாங்க. அழகாக நீங்கள் உள்ளே போயிட்டு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் பார்த்துட்டு வெளியில் வரப்போ தண்ணியை குடிச்சிட்டு அங்கே வழங்கக்கூடிய அன்னதானத்தை சாப்பிட்டு வரலாம். ஏன்னா நான் 2-3 வாட்டி அங்கே போயிருக்கேன், அதுக்காக இங்கே சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துக்கு போனவங்க ஏண்டா போனோம் அப்படின்னு நினைக்காம விஜயகாந்தினுடைய பெருமைகளை மட்டுமே பேசும் விதமாக அங்கே இருக்கிறப்ப அவர்கள் சாப்பிட்டு தான் விஜயகாந்த் உயிரோடு இருக்கிறப்ப சாப்பிட்டு தான் போகணும்னு எப்படி சொன்னாரோ இறந்த பிறகும் அப்படின்னு சொல்லுகிறார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய சான்று. அதனால்தான் அவர்களுக்கு விருது தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த விருதுகள் கம்மி, இன்னும் பல விருதுகள் விஜயகாந்த் அவர்களை தேடி வரும். மீண்டும் நல்ல நிலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.